சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா ஒரு போதை இறக்கர் இளவரசனை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இவர் போதை இறக்கர்னு சொல்கிறேன்னா, இவர் நேற்று ஒரு காரியம் பண்ணியிருப்பார். என்னென்னா, புல் போதை போட்டு மனைவி கூட சண்டை. அந்த சண்டையை ஒரு கிளிப்பிங் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பேசுகிறேன், நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், இவர் போதையாக இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்லணும். உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு போதையா சாமியை என்னோட வாழ்நாள் பார்த்ததில்லை. நான் தள்ளி ஓட்டனா உங்களுக்கு பதில் சொல்ல சொல்லி தான் இருக்கிறேன். என்னமோ சும்மா போய் துணி எடுக்கிற பேக் எடுக்கிற என்ன சொல்லு. ராட்சசனா ஆடாதீங்க. நானா ராட்சசனா? ஆமா சொல்லு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு கணவர் குடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்ணோட அம்மா வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்க கணவரோட அம்மா வீட்லேயும் கூப்பிடுவாங்க. நம்ம இளவரசனோட அம்மா வீட்டில் யாரும் கூப்பிட்றதில்ல. அப்புறம் காயத்ரி அம்மையாரோட வீட்டில் யாரும் கூப்பிட்றதில்ல. இந்த அம்மா லைவ் வீடியோ போடுது. அதுக்கு முன்னாடி 13 நிமிஷம் கண்ணீரும் கவலையுமா இந்த மாதிரி குடிக்கிறாரு, அதனால் இனிமேல் நான் பொறுக்க போகிறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட 60,000-70,000 போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு $30 $40 நல்ல வருமானம் தான். அதுவே இவங்க தொழிலாக வச்சுருக்குறாங்க. வியூஸ் எல்லாம் கம்மியாக போனால் என்ன பண்ணுறது, 2 பேரும் பயங்கரமாக சண்டை பிடிக்கிறது, அதையும் வியாபாரமாக்குறது. எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபருமே இந்த மாதிரி வியாபாரம் பண்ண மாட்டாங்க. இவங்க இதுவே தொழிலாக வச்சுருக்குறாங்க. அதாவது முந்தா நேற்று கணக்கம்பட்டி கோயிலுக்கு சந்தோஷமாக போனாங்க. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, அண்ணா இனிமேல் உங்கள் லைஃபு சூப்பராக இருக்க போகுதுங்கண்ணா, ஆகாங்கண்ணா, ஓகோண்ணா. கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஒரு ஆள் தலைகீழாக அப்படியே போதைக்கு அடிமையாகி போதையை போட்டு உட்காந்துக்கிறேன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. கணக்கம்பட்டி சித்தர் ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர். அங்கே போயிட்டு இந்த ஆள் போதை போடுறாருன்னா இவரெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, பார்த்து ரசிப்பீங்க. இவர் குடிக்கிறதுக்கு மூல காரணம் தெரியுங்களா? அவங்க சப்ஸ்கிரைபர் தான். எதனால் நான் சொல்கிறேன்னா, அவங்க கொடுக்குற இடம் தான் இவருக்கு வருமானம். இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, என்ன வீடியோ போட்டாலும் நான் பார்ப்போம், நம்ம சண்டை படிக்கிற வீடியோ போட்டால் நம்மளுக்கு அதிகமாக பார்ப்பாங்க, அதனால் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. பொதுவாக கணவன் குடிச்சிட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளேயே அதை பற்றி பேசி தீர்த்துக்கலாம். இந்த அம்மா அதை லைவ் வீடியோ போட்டு வெளி உலகத்துக்கு காட்டிக்கினா இந்த அம்மாவில் என்ன சொல்கிறது இல்லை. 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒழுக்கம், மானம், மரியாதை அதெல்லாம் தேவையில்லை. மொத்தத்தில் இவங்களுக்கு பணம், வருமானம் தான். ஆனால் அந்த குழந்தைய நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த குழந்தை அங்கே இல்லை. பொதுவாக குழந்தைய நல்ல இடத்துல வளர்த்தணும், நல்ல விளையாட்டு சொல்லிக் கொடுக்கணும், நல்ல அறிவு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் நேற்று பார்த்து இவர் அந்த கறி எரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அது பக்கத்தில் அருகாமனை, அது குழந்தை உட்காந்துட்டுக்குது. குழந்தை அந்த அருகாமனை கிட்டேயே போகுது, கண்ணு வேறு அதுக்கு அருகாமனை அந்த மூக்குக்கிட்டேயே போகுது. அதை இந்த அம்மா வீடியோ எடுக்கிறாங்க, அதை அப்லோடு பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க, அருகாமனை பக்கத்தில் உட்கார வைக்கக்கூடாது அப்படிங்கன்னா. இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு தேவை வருமானம். மொத்தத்தில் இந்த வருஷத்தில் 4 வீடு மாறி இருப்பார். 4 வீடு எதனால் மாறி இருப்பார்னா சூழ்நிலையெல்லாம் கிடையாது, குடிதான் காரணம். இந்த வீட்டுக்கு குடிக்கிறாரு. இந்த வீட்டுக்கு பூஜை என்னப்போ என்ன சொன்னார், இனிமேல் இந்த வீட்டில் கரெக்டாக இருப்பாங்க, பொது மனுஷனாக வாழுவேன், நல்லபடியாக வாழுவேன், குடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. இவர் போதை போடுறதோடும் புதுசு இல்லை. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இளவரசன் எந்த காலத்திலும் திருந்த மாட்டார், அதை தான் இவர் பண்ணிக்கிறாரு. கணக்கப்போட்டி கோவிலுக்கு போய்ட்டு அடுத்த நாளும் கூடி ஆகலிங்க, ஃபுல்லாக போதை போடுறாரு. நம்ம அது லைவ் வீடியோ போடுறோன்னா இவங்களுக்கெல்லாம் மான மரியாதை இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய ஃபேமிலி யூடியூபர் இருக்கிறாங்க. அந்த நிறைய ஃபேமிலி யூடியூபரில் எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபருமே கணவர் குடிச்சிட்டு வர்றது வீடியோவே போட மாட்டாங்க. இந்த அம்மா தைரியமாக போடுதுன்னா இது நாடகமாக இல்லை நடிப்பாக எனக்கு தெரியல. ஏன்னா பல வீடியோவில் 2 பேர் சண்டை பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சேர்ந்த மாதிரியே ஒரு வீடியோ போட்டு அப்படியே வியூஸ் அள்ளிடுவாங்க. மொத்தத்தில் இந்த 2 வீடியோவில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் தான் போயிருக்குது. குறைந்தபட்சம் இந்த 2 வீடியோக்கு சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு $150 வரும். அதே உங்களுக்கு நல்ல வருமானம். அப்புறம் பல வீடியோ இன்னும் மறுபடியும் போடுவாங்க. அப்புறம் 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க. அப்புறம் இவர் என்னமோ துணி தூக்கிட்டு போகிறாரு. பொதுவாக கோவிச்சிட்டு மனைவி தான் போவாங்க. இங்கே தலைகீழாக கணவர் பெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த கார் எடுத்துகிட்டு போகும்போதும் கூட இவருக்கு அந்த ஆத்திரம் தீரலையாட்டுக்குது. அப்படியே ஏதோ அடிக்கிறதுக்கு ஓங்குறாரு.
மொத்தத்தில் யூடியூப்பில் பல வீடியோ இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எதுக்கு யூடியூப் அலோட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இனி அவங்க சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லுவாங்க தெரியல. கலக்கப்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு வளமான எதிர்காலம் சூப்பராக எங்கேயோ ஓப்பறீங்க அப்படின்னாரு. ஆனால் இனி என்ன சொல்லுவாங்கன்னா 2 நாள் கழித்து என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா சூப்பர்ண்ணா, உங்களை மாதிரி தான் இருக்குண்ணா, உங்களை மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லைண்ணா, நீங்கள் உள்ளது உள்ளபடி சொல்கிறீங்கண்ணா, வாழ்க்கை வரலாறுலாம் சொல்கிறாரு, நேச்சுரலாக சொல்கிறீங்கண்ணா, அதே மாதிரி நீங்கள் குடிங்கண்ணா, நான் பார்க்குறேங்கண்ணா, அடுத்த நாள் கழித்து நல்ல சந்தோஷமாக இருங்க, அதையும் நாங்கள் பார்க்குறோங்கண்ணா, ஏன்னா எங்களுக்கு மூலமாக தானே உங்களுக்கு வருமானம் வருது. மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு எந்த காலத்துலேயும் சிந்திப்பே வராது. அதான் இந்த மாதிரி ஒரு வீடியோ அந்த அம்மா 22 நிமிஷம் லைவ் வீடியோ போட்டுக்குன்னா என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பொதுவாக கணவர் குடிச்சிட்டு வந்தால் வெளி உலகத்துக்கே தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியக்கூடாது, மனைவி பார்ப்பாங்க. ஆனால் தான் இவங்க அதைவே 1,00,000 பேர் பார்க்க வச்சுக்கிறாங்கன்னா இவங்களால என்ன சொல்கிறேன்னு தெரியல. பொதுவாக பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த வெளி உலகத்துக்கு கொண்டு போனால் என்ன சொல்லுவாங்க தெரியல. 2 பேரும் பேசி வச்சுட்டு வீடியோ போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு இல்லை உள்ளாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். மொத்தத்தில் 2 நாள் கழித்து சந்தோஷமாக வீடியோ போடுவாங்க. நீங்கள் வேணால் வீடியோ வருதா இல்லையான்னு பாருங்கள். பொதுவாக கணக்கம்பட்டி கோயிலுக்கு போட்டு வந்தால் நாம் நல்லபடி திருந்தி வாழணும், நல்ல முறையில் வாழணும். ஆனால் இவர் அடுத்த நாள் தலைகீழாக உட்காந்து போதை போடுறாரு. போதை போட்டு அதையும் வீடியோ அப்லோடு பண்ணுறாங்கன்னா இவங்களாம் கோயிலுக்கு போகிறது ஒன்றுங்க, வீட்டில் உட்காந்துக்கிறது ஒன்று. கோயிலுக்கு போனால் நாம் சுத்தமாக ஒழுக்கமாக இருந்தால் கோயிலுக்கு போகணும். இப்படி போதா ஆசாமியெல்லாம் கோயிலுக்கு போனால் அந்த கோயிலெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. நான் பல வீடியோவில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மொத்தத்தில் இவங்க சண்டை பிடிக்கிற வீடியோவை தொழிலாகவே வச்சுருக்குறாங்க, அதை கொள்கையாகவே வச்சுருக்குறாங்க. அதுதான் இவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. இந்த ஃபேமிலி யூடியூபர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி யூடியூப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ, கருதிங்கிற வீடியோ, பொண்டாட்டி திட்டி வீடியோ போடுறது, கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போடுறது, அதுதான் அதிகமாக இருக்குது. இதுதான் கண்டென்ட்டானு கேட்டால் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு இதுதான் கண்டென்ட்டு. மொத்தத்தில் பல ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க, சந்தோஷமாக வீடியோ போடுவாங்க. ஆனால் இவங்க கணவர் குடிச்சிட்டு வர்றது லைவ் வீடியோ போட்டு வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறாங்க. அது ஒரு 2 லட்சம் வியூஸ் போகுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எந்த காலத்துலையுமே இவர் குடியை நிறுத்த மாட்டார். ஒருத்தர் குடி நிறுத்தோன்னா ஒன்றா பொண்டாட்டி நினச்சி பார்ப்பாங்க, ஒன்றா குழந்தை நினச்சி பார்ப்பாங்க. இவர் அதெல்லாம் கிடையாது. என்ன காரணம்னா இவர் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, இலவச வருமானம். அப்போ அந்த இலவச வருமானத்தில் ஏதோ ஒன்று பண்ணோன்னா முதலீடு பண்ணுறாருன்னா மதுபானத்தில் பண்ணுறாரு. அதையும் நேற்று வெட்ட வெளிச்சமாக பொண்டாட்டி அந்த அம்மையார் காயத்ரி லைவ் வீடியோ போட்டிருக்குது. ஆனால் கணவரோட மான மரியாதையை வெளி உலகத்துக்கு காட்டின பெருமை அந்த அம்மையாருக்கு தெரியும். ஒரு வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயத்த வெளி உலகத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. மொத்தத்தில் இன்னும் 2 நாளில் 2 பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் நான் இனிமேல் குடிக்க மாட்டேங்க, இனிமேல் நல்ல மனுஷனாக இருக்காங்க, என்னை மாதிரி ஒரு நல்ல மனுஷனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் மறுபடியும் ஒரு 20 நாள் கழித்து வியூஸ் போலினா மறுபடியும் வீடியோ போடுவாங்க. அதையும் அவங்க சப்ஸ்கிரைபர் பார்த்து ரசிப்பாங்க. அந்த பிரகா கிரியேஷன்ஸ் அந்த ராதிகா விஷயம்லாம் எங்கே போனாங்க தெரியல. 2 நாள் கழித்து கமெண்ட் பண்ணுவாங்க, அண்ணா குடிக்காதீங்கண்ணா, அண்ணா குடிக்காதீங்கண்ணா. நீங்கள் 1,00,000 தடவை சொன்னாலுமே இந்த ஆளெல்லாம் திருந்து போகிறதில்ல. இந்த வருஷத்தில் 4 வீடு மாறி இருப்பார், 4 வீட்டில் 5 ஹோம் டூர் போட்டிருப்பார். இனிமேல் குடிக்க மாட்டேன், இனி இந்த வீடு எப்போ மாற போகிறாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் இவங்க இது தொழிலாக வச்சுருக்கிறாங்க. யோசியுங்கள்.